எனக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சின்னா இத்தகைய பெரிய பெரிய கூட்டம் இங்கே நடத்துறதுக்கு எத்தனாயிரம் பேர் ஊரில் இருந்து பஸ்ஸை வச்சுக்கிட்டெல்லாம் வந்திருக்காங்க. நிறையா இடத்துல இருந்தாங்க. இப்போ சிரமப்பட்டு வந்திருக்காங்க. இந்த 2 மணி நேரம் ஃபங்க்ஷன் அவங்களுடைய அன்பை நான் மதிக்கிறேன், பாராட்டுகிறேன். எல்லாரும் இந்த மிகுந்த இந்த அவார்டு நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த விருதை, பத்மபூஷன் விருதை சங்கத்திற்கு சமர்ப்பிக்கிறேன். குருவுக்கு விருது குருவை சார்ந்தது, சங்கத்தை சார்ந்தது. இத்தனாயிரம் பேர் ஒர்க் பண்ணி எனக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு. எனக்கு நானாக போய் ஒர்க் பண்ணேன். ஆக இதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. நீங்கள் அனைவரும் ஒரு நபருக்கு வந்திருக்கிற ஒரு நபர் வருடத்திற்கு ஒரு 50 பேர் 100 பேர் இந்த மனவளக்கடையில் சேர்த்துக்கணும்னு என்னுடைய ஆசை. கண்டிப்பாக முடியும், ஒர்க் பண்ணால் முடியும். அப்படித்தான் வளரணும். அப்படித்தான் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்குது. கிராம சேவை திட்டத்தில் வந்தால் அந்த ஊர் மக்களே பூரா சாயந்தரமான தியானத்துக்கு வந்துடுறாங்க. எனக்கு அது ரொம்ப இஷ்டம். அது முருகானந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாரு. அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை வாங்கி அதுக்கு நம்ம எஸ்எல்பியை சொன்னாங்கல்ல, அது இதோட நான் சொல்லணும். நான் அடுத்த கனவு குழந்தைகளுக்கு ஆயுஷ் மூலிமா இங்கே ஒரு 35 ஏக்கர் வாங்கியிருக்கோம். ஆயுஷ் மூலிமா ஒரு அருமையான யோகா, நேச்சுரோபதி, சித்தா, ஆயுர்வேதா எல்லாம் இன்க்ளூட் பண்ண ஒரு வைத்தியசாலை அதில் ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் நேற்று போய் எங்கள் ஆயுஷில் பேசிட்டு வந்துட்டாங்க. அதில் காட்ஸ் கிரேஸ் எனக்கு சொந்தக்காரர் எங்கள் செக்ரட்டரியாக இருக்காங்க. அவங்க நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்குறோங்க. இந்த கிராம சேவை திட்டத்துக்கு அவங்க 1.5 கோடி ரூபா சேங்ஷன் பண்ணுறாங்க. ஆக காலம் நல்லா கணிஞ்சிருக்கு. கவர்மெண்ட்டும் கவர்மெண்ட் அமைஞ்சிருக்கு. நாங்கள் எல்லோரும் ஒர்க் பண்ணணும். அவ்வளோதான். ஏதோ சும்மா தொழில்களுக்கு கூடத்துக்கு வாரதுக்கு அவங்க முடிகிறது இல்லை. அவங்க போய் எப்படி சர்வீஸ் பண்ண முடியும்? ஆக எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. நீங்கள் எத்தனை பேர் செலவழிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. அதை விட மகிழ்ச்சி இந்த அறங்காவலர் குழு இதுக்கு பட்ட பாடு. நான் எனக்கே வெக்கமாக போச்சு. இத்தனை மடங்கு சேர்த்துறேங்க. இப்போ காசுன்னு என்னென்னா இது கோடிக்கணக்கில் செலவழித்தது போக மீதி அறக்கட்டளைக்கு ஒரு 25 லட்சம் மிச்சமாங்க. எங்காச்சும் பார்த்துருக்குறீங்களா? அப்படி கொடுக்குறாங்க. வாரி இடத்துல 2 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம். எனக்கே கஷ்டமாக போச்சு. ஆக எனக்கு ரொம்ப அருமையான செட்டப் டீம்